குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ. ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம். 6ஆம் வகுப்பு 2வது பருவம் அந்த ஃபுல் புக் டெஸ்ட்டுக்கான டெமோ வீடியோ. ஃபுல் புக் டெஸ்ட்டையும் போட்டோம் நம்ம. இப்போ அதாவது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதுக்குள்ள வீடியோ தான் இது. இதை அப்படியே பாருங்கள். நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், பொறுத்துகள் வந்துட்டு அறிஞ்சொர் பொருளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. மதலைனா தூண். அழுவம்னா என்னங்க? கடல். அடுத்தது வந்து சென்னி அப்படின்னா உச்சி. உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. இதுதான் இதோட விடை. கரையும் அப்படின்னா சொன்னால் அழைக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட இது. இது இந்த ஃபஸ்ட்டு வர்ற ஒரு அகநானூறு பாடல், அதில் வர்ற ஒரு இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம் அந்த கடல் பயணம் தொடர்பாக வரக்கூடிய அகநானூறு பாடல்லேருந்து வர்ற அறிஞர் பொருள் தான் இது, இந்த பொறுத்துக. ரைட்டுங்களா? அடுத்தது போகலாம். இதோட விடை வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் விடை. 1க்கு 5, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 4, 5க்கு 1. இதுதான் இதோட விடை. நம்ம இதை சொல்லிட்டோம். நம்ம அடுத்தது பார்க்கலாம். கடையநல்லூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் யாவை? கடையநல்லூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பெரும்பானாற்றுப்படை, பெருநூறாற்றுப்படை, பட்டினப்பாலை. இதில் வந்து அவர் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. அடுத்தது வந்து பெரும்பானாற்றுப்படை 1 மற்றும் 3 சரியான விடை. பாருங்க, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, இது 2 தான் அவர் இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியத்தில் வந்து என்ன மாதிரி இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், மன்னரின் போர்த்திறனை வியந்து பாடுவது. மன்னரின் போர்த்திறனை வியந்து பாடி பரிசில் பெறுவது. அடுத்த கேள்வி பாருங்கள். பரிசு பெற்ற புலவர் மற்றும் பாணர் மற்ற புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் வழிகாட்டுவதாய் அமைவது. இது பாருங்கள், இது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் இதுக்கு ஆன்சர். 3வது இதுதான் இது ஆன்சர். மற்ற பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் நான் இந்த மன்னர்கிட்ட போய் பாடல் பாடி பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம். சரிங்களா? அடுத்தது பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பான்மையுடைய பாட்டுடை தலைவன் வந்து பாருங்கள், கோப்பெருங்கிள்ளி மகேந்திரவர்மன் தொண்டைமான் இளந்தரையன். இவர் தான் வந்து பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். அடுத்தது பாருங்கள், உலகு கிளந்தன உருகிழ் வங்கம். இதில் வந்து இந்த பாடல் இருக்குது. இந்த பாடலில் நம்ம இன்னும் இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கு அறிஞ்சொர் பொருள் என்னங்கிறத ஒரு வரிசைப்படுத்தணும். நம்ம இங்கே கரெக்டாக வரிசைப்படுத்தணும். ஒரு பொறுத்துக்கிறதையே வேறு ஃபார்மேட்டில் வந்திருக்கும். இது பார்த்துக்கோங்க. பாருங்கள், உலகு கிளந்தன உருகிழ் வங்கம் புலவுதிரை பெருங்கடல் நீர் இடை புழ இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசெலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஓள் ஏரி மருங்கு அறிந்து ஒய்ய. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வங்கம் அப்படின்னா வந்து கப்பல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வங்கம்னா கப்பல். புலவுதிரைன்னு பார்த்தோம்னா நமக்கு புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல், அதுதான் வந்து புலவுதிரை அப்படிங்கிறது. புழ அப்படின்னா அந்த கப்பல் வந்து பிளந்து கொண்டு வருது அந்த நீரை, அதை வந்து புழ அப்படின்னு பிளந்து கொண்டு அப்படிங்கிறத புழ அப்படின்னு சொல்கிறாங்க. இரவும் எல்லையும்னா எல்னா பகல், இரவுன்னா இரவுன்னு குறிப்பிட்டாங்க, எல்னா பகல். அதுதான் இது வந்து இங்கே பாருங்கள். அப்போது இதில் ஃபஸ்ட்டு வங்கம் அப்படின்னா வங்கம்னா கப்பல். ரைட், கப்பல். 2வது புலவுதிரைனா புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல். 3வது இது வந்து பாருங்கள், புழனா பிளந்து கொண்டு வருதல், பிளத்தல், பிள அப்படிங்கிறது. அடுத்தது எல்லையும்னா பகல். அதுக்கடுத்து வங்கூழ்னா காற்று, சுழற்றி அடித்து வீசக்கூடிய காற்று. அப்புறம் பாருங்கள், கோடு உயர்னா நமக்கு கரை, உயர்ந்த கரையை தான் கோடு உயர்னு சொல்கிறாங்க. கோடுனா மலை அப்படின்னு, இல்லைன்னா உயர்ந்த இடம், இந்த மாதிரி உள்ளது தான் கோடுன்னு சொல்லி தமிழில் நமக்கு அது வந்து மீனிங். அடுத்தது பாருங்கள், மாட ஒள் ஏரி. இந்த ஏரிங்கிறது 2 தடவை வந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டோட முடிச்சு மாட ஒள் ஏரி, அவ்வளோதான். இது பார்த்தோம்னா நமக்கு கலங்கரை விளக்கம், அதுதான் வந்து நமக்கு அதோட
விடை. அப்போ இது ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கப்பல், புலால் நாற்றம் வீசக்கூடிய, கடல், பிளக்க அப்படிங்கிறது. அப்புறம் பகல், காற்று, உயர்ந்த கரை, கலங்கரை விளக்கம். இதான் அதோட ஆன்சர் பாருங்கள். அடுத்தது பாருங்கள். மருதனை இளநாகனார் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை அறிக. இதில் பாருங்கள், மருதூர் என்னும் ஊரில் பிறந்ததால் இவரை மருதன் இளநாகனார் என்று அழைக்கின்றனர். அது வந்து தப்புங்க, அது கிடையாது. கலித்தொகையில் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை இவர் பாடியதனால் மருத இளநாகனார் என்று இவரை அழைக்கின்றனர். இது சரியான ஒரு கூற்று. பட்டினப்பாலை என்னும் நூலில் பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். பட்டினப்பாலையில் இவர் நூல்கள் இயற்றவில்லை. சரிங்களா? அப்போ அடுத்தது 1 மற்றும் 3 சரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் தவறு. ஏன்னா 1வது கூற்றும் தவறு, 3வது கூற்றும் தவறு. அதை வந்து இங்கே சரின்னு கொடுத்துருவாங்க, அதுவும் தவறு. அப்போ நமக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. ஓகேங்களா? என்னதுங்க? கலித்தொகையில் மருதத்திணையில் துணை கிடையாது. மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை இவர் பாடியதனால் மருதன் இளநாகனார் என்று இவரை அழைக்கின்றனர். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து நெடுந்தொகை என்ற நூலின் பின்வரும் கூற்றினை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகைங்கிற தொகைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து அகநானூறு நூல். அகநானூறு தான் இன்னொரு பேர் நெடுந்தொகை. அப்போது இது இன்டெரக்டாக இந்த கொஸ்டின் சும்மா சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். 400 பாடல்களை கொண்டது. ஆமாம், இது 400 பாடல்களை கொண்டது. இதில் காதல், குடும்ப வாழ்க்கை மற்றும் தலைவன் தலைவி உறவுகள் போன்ற அகத்திணை சார்ந்த பாடல்கள் அடங்கியுள்ளன. ஆமாம், அகத்திணை சார்ந்த விஷயங்கள் தான் அதில் இருக்குது. போர் மற்றும் வீரம், அக்கால தமிழ் மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் போர் திறம் பற்றி பேசுகிறது. அது வந்து புறநானூறு தான் அது பேசும். அதனால் இது வந்து சரி, தவறு. ஃபஸ்ட்டில் இருக்க 2 சரி. அப்போ 1, 2 பாருங்கள், இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், பின்வரும் நூல்களுள் 8 தொகை நூல்கள் அடங்காதது எது? 8 தொகை நூல் அல்லாதது எது அப்படிங்கிறது தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, பட்டினப்பாலை, ஐங்குறுநூறு, பதிற்று 10 4 கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை வந்து நமக்கு இதில் வராது. இதில் வராதுங்க, 8 தொகை நூல்களில் வராது. குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10 எல்லாம் 8 தொகை தான். திரும்பவும் அதே கேள்வி தான். பின்வரும் நூல்கள் 8 தொகை நூல்கள் அடங்காதது எது? பாருங்கள், கார் 40, நற்றிணை, கலித்தொகை, புறநானூறு. இப்போ கலித்தொகை, நற்றிணை, புறநானூறு இதெல்லாமே இந்த 3மே வந்து பார்த்தோம்னா நமக்கு 8 தொகை நூல் தான். கார் 40 8 தொகை நூல் கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல், இதுதான். சரிங்களா? இது வந்து பெரு கூட்டல் கடல், பெரும் கூட்டல் கடல், பெருமை கூட்டல் கடல், பெரிய கூட்டல் கடல். இதில் பெருமை கூட்டல் கடல் இதுதான் வந்து நமக்கு விடை. இதுதான் இதில் உள்ளது. அடுத்து பார்க்கலாம். 11 கேள்வி. கீழ்காணும் சொற்களில் எதுகை இடம்பெறாத சொற்கள் யாவை? இங்கே பாருங்கள், இதில் எதுகைன்னா நமக்கு தெரியும், 2வது எழுத்து ஒன்று போல வருவது எதுகை. அப்போ உலகு, புலவு, லா வந்திருக்கு. வணக்கம், சங்கம். சரிங்களா? அசைவு, இசைவு. இதில் வணக்கம், சங்கம், இதில் 2வது எழுத்து ஒன்று போல வரல. அதனால் இது வந்து நமக்கு எதுகை இடம்பெறாத சொல். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாம். கேள்வி எண் 11. கீழ்காணும் சொற்களில் எதுகை இடம்பெறாத சொற்கள் யாவை? அது ரிப்பீட் ஆகிடுச்சு கொஸ்டின். அடுத்து போகலாம். கேள்வி எண் 12. முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் பண்டைய தமிழ் நூல் எது? முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி இந்த கடல் பயணம் தொடர்பாக, கடல் வாணிபம் தொடர்பாக குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நன்னூல், பட்டினப்பாலை, அகநானூறு, தொல்காப்பியம். ஓகேங்களா? இதில் வந்து பட்டினப்பாலை வந்து நிறைய கடல் வாணிபம் தொடர்பான செய்திகளை குறிப்பிட்டிருக்கு. அகநானூறு குறிப்பிட்டிருக்கு, புறநானூறு குறிப்பிட்டிருக்கு, நன்னூல் ஆமாம், நன்னூல்லையும் செய்திகள் இருக்குது, தொல்காப்பியத்துலையும் இந்த செய்திகள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த குறிப்பிட்ட செய்தி வந்து முன்னீர் வழக்கம்ங்கிற இது வந்து அந்த டேம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை கூறும் நூல் எது? அது வந்து நமக்கு நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை தான் அந்த செய்தியை வந்து நமக்கு கூறுதுங்க. அடுத்தது பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. சரிங்களா? இது ஒரு திருக்குறள். இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது டைப்பிங்கில். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பெரிது மொழிதல் அணி. இது பெரிது மொழிதல் அணி. அடுத்தது வந்து உலகு கிளர்ந்தென உருகெழு வங்கம் என்ற குறிப்பிடும் சங்க நூல் யாது? ஓகேங்களா? உலகு கிளர்ந்தென உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் சங்க நூல் யாது? பதிற்று 10, அகநானூறு,
புறநானூறு. இது வந்து புறநானூறு. புறநானூறு தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது அருங்கலம் தரீஇ இயர் நீர்மிசை நிர்வகிக்கும் பெருங்கலி வங்கம் என்று கப்பல் தொடர்பான செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புறநானூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு, பட்டினப்பாலை. பதிற்றுப்பத்து தரீஇ நீர்மிசை நிபக்கும், இது வந்து அகநானூறு. இது இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு இதுக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸை நம்ம காட்டியிருக்கோம். இதுமாரி 100 கொஷின்ஸ், நியர்பை 100 கொஷின்ஸ் இந்த டெஸ்ட்டில் இருக்குது. 95 கொஷின்ஸ் இருக்குது. ஃபுல் புக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? எந்த இடத்துலையுமே எந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுமே மிஸ் பண்ணல. இதில் வந்து அறிஞ்சொற் பொருள் வந்துடும், உங்களுக்கு எல்லா பாடல்களுக்கும் அறிஞ்சொற் பொருள் வரும். அப்புறம் வந்து ஆசிரியர் குறித்த செய்திகள் தொடர்பான கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு இப்போ வந்து கூற்று அது யார் சொன்னது அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள். அந்த கூற்று எந்த புத்தகத்தில், அதாவது எந்த சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கா, எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகம் தொடர்பான செய்திகள். இப்படி இவங்க எது வந்து நமக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாமில் கேட்குறாங்களோ அது கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அந்த புக்கை திரும்ப எடுத்து ஃபுல்லாக போய்ட்டு படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. கீநோட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எசன்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். டெஃபினட்டாக இதுக்குள்ளேயே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். புக்கை ஒரு ஃபஸ்ட் ரீடு வந்து பண்ணிவிடுங்க. திரும்ப வந்து கொஷின் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிஸ்டேக் வரதை மட்டும் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். தாராளமாக நீங்கள் இந்த எம்ஆர்பியில் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டெமோக்காக ஒரு ஷார்ட் டூரேஷனில் தான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இந்த இந்த டெஸ்ட் பேட்சில், நீங்கள் வந்து பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து எவ்ரிடே வரும். அரௌண்ட் 15 to 20 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புக் ஃபுல்லாகவே எல்லா தமிழ் 6th to 10th புக் எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி கூட ஒரு 2 to 3 டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆகி வந்துடும். மோர் தேன் 2000 MCQs உங்களுக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து தமிழ் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் மட்டும் போதும். அதாவது 10 to 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் பேலன்ஸ் இருக்க டைமில் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரில், மெயின் பேப்பரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க வந்து கன்சிடர் பண்ணாமல் இந்த இதில் இருக்கிற நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் நீங்கள் வரலாம். உங்களுக்கு வந்து இமிடியேட் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். டெய்லி பேசிஸில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் லிங்க் வந்து இட் வில் பி ஓப்பன் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்டில் எக்ஸாம் கம்மிங். எக்ஸாம் வர்ற வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுற நண்பர்கள். நன்றி.